என்னப்பா வேணும்? என்ன விஷயம் சொல்லு. போதுமா? எவ்வளோ ஆச்சுண்ணா? 350மா. ஐயோ, என்கிட்ட கம்மியா இருக்கேண்ணா. நான் அப்புறம் கொண்டு வந்து தரட்டுமா? அட இது உன் கடமா, நீ எப்போ வேணாலும் வா. ஆனால் உண்மையான கெட்டவன் யாருன்னு சொல்லவா? உங்கள் மாமா, அதாவது உங்கள் மாமனார். திறக்கிறதுக்கு ஏமா இவ்வளவு நேரம்? தூங்கிட்டாத்த. தூங்கிட்டு இருந்தியா? ஏன் முகம் டல்லா இருக்கு, என்னாச்சு? இது ஒழுகுது, தொடச்சுக்கிற வேண்டியதானே? ஏன் இருக்கிறது? ஏங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க தலைமுறைங்க. குழி நான் வந்துட்டேன். உங்கள் பார்வையில் நீங்கள் நல்லவனா பார்க்குறவங்களாம் நிஜத்தில் கெட்டவன், கெட்டவனா பார்க்குறவங்களாம் நல்லவன். என்னைய தானே நீங்கள் கெட்டவன் நினச்சிங்க. ஆனால் உண்மையான கெட்டவன் யாருன்னு சொல்லவா? உங்கள் மாமா, அதாவது உங்கள் மாமனார். அம்மாடி, ஒரு காஃபி கொட்டுக்கணும்மா, தலை வலிக்குது. யாரு எவ்வளவுன்னே தெரியல. என்னமோ ரொம்ப வருஷம் பழகினவங்களாட்ட நச நச நசன்னு என் மேல வந்து விழுகுறாளுங்க. சே, கடைசியா மூஞ்சியை பார்க்கணுமேனு போய் தொலைச்சேன். இல்லைன்னா அவன் மூஞ்சி எதுக்கு போய் பார்க்க போறேன்? அவன் பண்ண பாவத்துக்கு வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு இருந்தேன். ஏய், எதுக்கு இப்ப புலம்பிட்டு இருக்க? அதான் போயாச்சு வந்தாச்சு, அப்புறம் திருப்பி திருப்பி புலம்பிட்டு இருக்க. நான் மறுபடியும் என்ன பண்ணுது? காஃபி போட சொல்லியிருக்கேங்க, தலை வலிக்குது. எனக்கு சேர்த்து போட சொல்லு. அம்மாடி, அப்படியே மாமாவுக்கு ஒரு காஃபி போடுமா, சக்கரை கம்மியா போடுமா. அத்தை, இது உங்களுக்கு இல்ல. ஏமா? சுகர் கம்மியா இருக்கு. ஏங்க சூடா இருக்கு, அதோட சுட்டுருச்சு. பார்த்து குடிங்க. சரி குடி. மாடி, ஏமா நின்றுட்டு இருக்க? உள்ள எதனா வேலை இருந்தா போய் பாருமா.
இவ்வளவு லூஸாவா கட்டுவாங்க, டைட்டா கட்டுறதுனால துணி காயப்பட முடியும். என்னாச்சுமா? இடுப்பு பிடிச்சிச்சு அத்தை. உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், வாஷிங் மிஷினை வச்சுட்டு எதுக்குமா கையில துவைச்சிட்டு இருக்க? கரை பட்டிருந்துச்சு. சரி போ, நான் பார்த்தேன் போ. டேய் வந்து சாப்பிடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ. கொடு, நான் போட்டு விட்றேன். இதுக்கு தான் சொல்றது ஊரா மூட்டு பைக் வாங்கிட்டு போகாதுன்னு. இப்ப பாரு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அம்மா தான் அடிச்சா. ஓ, அவங்க அக்காட்ட பைக்ல இருந்து விழுந்துட்டேன்னு சொல்றியா? ஏமா, உன் தம்பியை ஒழுங்கா பைக் ஓட்ட சொல்லு. ரோட்டை பார்த்து ஓட்டுனேன், அக்கம் பக்கம் என்ன நடக்குன்னு பார்த்து நடந்தா இப்படித்தான் நடக்கு. எங்கன்னே சொன்னா கேக்குறான். ஒண்ணு முறைக்கிறான், இல்லைன்னா அடிக்க வரான். என்னது அடிக்கிறான் முறைக்கிறானா? ஏமா, அவனை அடிச்சு வளர்க்க முடியல உன்னால? ஏன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்னு பாக்குறியா? அப்படிலாம் பார்த்தா பிள்ளைக்கு திருந்தாதுமா. நம்ம பேச்சு கேட்காத பிள்ளை நம்மளுக்கு எதுக்குமா பாரமா வளர்த்துக்கிட்டு? ஆமா, இது ஹாஸ்டல்ல தானே இருந்தேன். ஏதோ ஒரு வாரம் லீவுன்னு வந்தானே. ஒரு வாரம் லீவுக்கு வந்து இப்போ 1 மாசம் இருக்க வேண்டிய ஆகி போச்சா? ஒழுங்கா இல்லைன்னு வையே, டெய்லி இப்படித்தான் நடக்க. நல்லா கேட்டுக்க. பேசாம போறியா? ஒண்ணு சொல்லிடக்கூடாதே, கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே. சரி, ஆறதுக்குள்ள வந்து சாப்பிடு. என்னம்மா, இப்போ முதுவலி சரியாச்சா? பரவாயில்ல அத்தை. சரி, கொடுங்க அத்தை, நான் கூட்டுறேன். இல்லடா நான் கூட்டுறேன். பரவாயில்ல, கொடுங்க, நான் கூட்டுறேன். இருக்கட்டும், நீ ரெஸ்ட் எடு. அங்க எங்கம்மா போற? கோலம் போட போறேன் அத்தை. இப்பதானே சரியாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. இப்ப பரவாயில்ல அத்தை, நான் போடுறேன். ஹலோ, எப்போ வருவீங்க? ஏய், என்னமோ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்ப. இப்போ ஃபோன் எடுத்தோன்னே எப்போ வருவீங்கன்னு கேட்குற. இப்போ தானே ரீசெண்டாக வந்துட்டு போனேன், அதுக்குள்ள என்ன? உனக்கு தான் ஒர்க்கை பற்றி தெரியும்லம்மோ, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன், என்னாச்சு? என்னன்னு சொல்ல தெரிலங்க. உங்க கூட இருக்கணும் போல தோணுது. உங்களை பார்க்கணும். வர முடியுமா? ஓ, மேடம்க்கு என்ன பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சா? நான் அங்கே வந்தா மட்டும் என் கூட சண்டை போட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோன்னே என்னை பார்க்கணும்னு தோணுதா? என்ன இதெல்லாம்? நான் லாஸ்ட்டாக வந்தப்போ கூட என் கூட 2 நாள் பேசாமல் இருந்தியா சண்டை போட்டு, ஞாபகம் இருக்கா? இப்போ பார்த்தியா நீ எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு? ஓய், ஏன் அமைதியாக இருக்க? வெக்கமா? ஐயோ, என் அம்முக்குட்டி வெக்கப்படுறத பார்க்க நாங்கள் எல்லாம் போயிட்டேனே. நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன், நீ வெக்கப்படுற பார்த்துருந்தேன், உன்னை அப்படியே கட்டி பிடிச்சேன், உன் வெக்கத்தை அப்படியே அள்ளி என் வாயில போட்டுப்பேன். என்னம்மா ஆச்சு உனக்கு? நீயா ஃபோன் பண்ற, நீயா பேசுற, நீயா வெக்கப்படுற? எப்பவும் ஃபோன் பண்ணாலும் என்னைய பேச விடாம நீ தான் ரோல்னு பேசிட்டு இருப்ப. இப்பன்னு இதெல்லாம் புதுசா இருக்கு. சரி, ஓகே, என் ஓக்கெல்லாம் நான் முடிச்சுட்டு முடிஞ்சாலும் நான் சீக்கிரம் மாற பார்க்குறேன். ஓகே, சரி, அம்மா பாப்பா இருக்காங்க,
எல்லார் வீட்லேயும் மாமியார் குடும்பத்தை விட மாமனார் குடும்பம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே தலைகீழ எங்கள் அப்பா உன்னை எந்த வேலையும் பார்க்க விடாமல் தாங்குறாருல, ஒரே கண்ணு வச்சிருக்குமே. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா இந்த மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு. இனிமேல் என்னால் இங்கே தனியாக இருக்க முடியாதுங்க. நீங்கள் எப்போ வருவீங்க? நீங்கள் இல்லாமல் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன். ஏய், என்னமாச்சு? எதுவும் உடம்பு சரியில்லையா? அப்பா பக்கத்துல தானே இருக்காங்க, சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்களே. அப்பாட்ட சொல்லு, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்ன எதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. இன்னும் 2 நாள்ல நீங்க இங்க வரணும். அப்படி வரலன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன். நீங்க வர மாதிரி இருந்தா எங்க அம்மா வீட்டை தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சண்டை போகணும். ஹலோ ஹலோ, என்னாச்சு அவளுக்கு? நல்லா தானே இருக்கா, அப்படியே கண்டுக்கிற மாட்டேங்கிறா. பக்கமாக வந்த பின்பு வெக்கமாகுமா? இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேணுமா? மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இங்கு வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா? இதெல்லாம் எதுக்கு ஃபோன் பண்ணுது? என்னாச்சு, வீட்டுல இருந்து சண்டையா? நீங்களும் சண்டை போடுறாருல்ல, அம்மா என்ன சத்தம் போட்டுச்சா? பா எப்பா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏன் அமைதியா இருக்க? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. மல்லிகை கடைக்காரன் முன்னாடி கையை பிடிச்சி இழுத்துட்டேன். மருமக பயந்துருச்சு. அவனை கையும் காலையும் உடைச்சு மொட்டமாக்கி போடாம நான் இப்பயே ஊருக்கு வந்து அவனை என்ன பண்றேன்னு பாரு. நான் அவனை சும்மா விடுவேனா? அடிச்சு கை காலில் உடச்சு விட்டேன். நீ நிம்மதியை வேலையை பாரு, இதுக்காக வேலை வருவாங்க. நான் ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணி தெரிஞ்சேன் தானே என்னை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புனேன். ஏன் என் படிப்புக்கு ஏற்ற வேலை அந்த ஊர்ல கிடைக்காதா? நான் வர்றதுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். என் பொண்டாட்டி மேல எவன் கையாவது பட்டுச்சு என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல, பார்த்துக்க. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாளா? நான் அவளை சும்மா விடக்கூடாது. புரியலையே. நம்ம பிளான் எல்லாம் நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கு. ஏத்து வீட்டுக்கார எதுவும் சொல்லியிருப்பானா மருமகிட்ட? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் தப்பா நடந்துக்கிட்டான்னு அவன் சொல்லி தான் நம்ம அவனை போய் அடிச்சுட்டு வந்தோம். இன்னும் புரியலையே. நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாளே. ஃபோன் போட்டிருப்பான். மடி, ஏமா இன்னும் அதவே யோசிச்சுட்டு இருக்க? அதவே நினைச்சிட்டு இருந்தா மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்குதான் மறதிங்கிற பழக்கம் இருக்குல்ல நமக்கு, அதெல்லாம் மறந்துருமா. அதவே நினைச்சிட்டு இருந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஃப்ரீயா விடு, சரியா? ராத்திரி நம்ம வெளியில போலாமா? ஏத்த உனக்கு தான் வெளியில போறது ரொம்ப பிடிக்கும்ல. வெளியில போய் உனக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது கனகா வீட்டுல ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பார்த்துட்டு வந்துடலாமா? ராத்திரி வெளியில போறாங்க. ஒன்றும் சார் விடக்கூடாதே. ஏதோ கொண்டாடிட்டு உலகி வச்சுட்டா. ஏ வள்ளியே, இங்க வா கொஞ்சம். நீ பார்த்துட்டு இந்த வரேங்க. ஏங்க என்ன ஒண்ணுங்க ஆடி அசைஞ்சு வர? பக்கத்து தெருவில் மீனாட்சி இருக்கால, வட்டி தரமாட்டா முதலும் தரமாட்டா, போய் வசூல் பண்ணிட்டு வாப்போம். ஏங்க அவன் வாயாடிங்க, அவகிட்ட போய் என்ன மல்லுக்கு நிக்க சொல்றீங்களா? நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. நான் போனா பொம்பளை கிட்ட இடம் தெரிய பேசுறேன். அவனை பேசும், நான் அவனை பேசும், தெருவே வேடிக்கை பார்க்க வேண்டிய. நீ போய் நைஸா பேசி வாங்கிட்டு வா. அவன் புருஷர் குடியாரண்டி, ஐம்பாடி வந்து சத்தம் போடுவேன், நான் அவனை சத்தம் போடுவேன், கைகளை பாய் போயிடுவேன். போய் நைஸா பேசி காசை வாங்கிட்டு போ, டக்குன்னு போ. நான் அப்பவே சொன்னேன் அவகிட்ட எல்லாம் கொடுக்காதீங்கன்னு, நீங்க தான் வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்தீங்க. ஆமா, எங்க போற? சேலை மாத்திட்டு வரேங்க. சேலை மாத்தி அங்க கல்யாணம் உனக்கு வச்சிருக்காங்க. சேலை மாத்தி ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டுட்டு போற. வட்டி காசு தான் வசூல் பண்ண போற. இப்படியே போ, போய் டக்குன்னு வசூல் பண்ணிட்டு வா. எங்கிட்டாவது போயிடுவோம் போ. இங்க வாண்டி, வீடு பூட்டி கிடக்குன்னு வந்துடாத. கதவை பூட்டி உள்ள உட்காந்துருப்பா களவாணிச்சிருக்கி. வெளியே உட்காந்து இருந்து வாங்கிட்டு வந்துரு எப்படியாவது.
அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. ஏமா நான் மாமன் தானே, நான் அடுத்தவனா? ஏன் என்ன பார்த்து பயப்படுறமா? என்னாச்சு உனக்கு? அத்தையோட இதான் எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். இன்னும் அந்த காளி பசங்க பண்ண நினைச்சுக்கிட்டே இருக்கியா? அதான் பயப்படுறியா? இங்க பாரு, இங்க பாருமா, என்ன பாரு. அதான் அவங்க அடிச்சு வெட்டி விட்டுல, இன்னும் அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இல்ல உனக்காகத்தான் நான் பண்றேன். உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன புரிஞ்சுக்கிற மாட்டேறியம்மா. வேற வீட்டுல இல்ல. இங்க பாரு, கொஞ்ச நேரம் நீ மனசு வச்ச கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம். உன் புருஷன் வேற வெளியூர்ல இருக்காமா. இங்க பாரு, யாருக்கு தெரியாதா? உன் மாமா தானே. உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க சொல்லிடுங்க. ஏய் நில்லு, ஒரு நிமிஷம் அப்படியே பாரு. உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் இனிமேல்.